மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஏ காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க. போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம்.
இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் நாய்கள் வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த பிரதான வீடு மிகவும் வணக்கம் பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறதென பார்ப்போம். அங்கே ஜூலியிடம் நீல ஹப்பா புப்பா இருக்கிறது. பிரிட்டனி, ஓ இல்லை, இது ஒரு கொடூரமான அருவருப்பான போலீசார். ஓ, என் கதவு. பிரிட்டனி, நிறுத்து. நீ இதிலிருந்து ஓடிவிட முடியாது. இது ஒரு சவால். அங்கே ஒரு கடையான் இருக்கிறது. அது சஸ்து இருக்கலாம். மிகவும் பயமாக இருக்கிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். ஜூலி, இது நல்லா இருக்கு. சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீல ஜவ்வு கெட்டதல்ல. இதை பார்த்து அறிக. ஆஹா, இது எவ்வளவு நீளமாயிருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே ஆசை ருசியானது. மிகவும் பிடிக்கும். நான் பெரிய பக்கெட் ஊதுவேன். பிரிட்னி, பாரு. நிறுத்து ஜூலி. உன் பப்ளில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனது முகம் என்ன ஒரு பயங்கரம். அப்பா, அவன் போய்விட்டானா? இது காஸ்டிங் ஆகிறது. நிறுத்து. நான் சோர்ந்து விட்டேன். இது யாரு? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போதே வாருங்கள். என்ன விசித்திரம். ஓ, ஜில்லி. அந்த லிப்ஸ்டிக் மற்றும் கிளிட்டர். ஆடும் எனக்கு மார்மலேட் கண்கள் மற்றும் ஸ்பிரிங்களும் இருக்கின்றன. அருமை. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். முதல் யார்? சரி, போ பிரிட்னி. ஓ, இந்த மார்மலேடு க்ளோஸ்
மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நான் முயற்சி செய்ய வேண்டும். அது மிகுந்த சுவையாக இருக்கிறது. என் உதடுகளில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம். இப்போது யாருடனும் முத்தமிட முடியும். ஜூலி, உனக்கு ஒரு இனிய முத்தம். எனக்கு இனிப்பான ஸ்பிரிங்கிள்ஸ எப்படி சாப்பிடணும்னு தெரியுது. அவை மிக சிறப்பாக உள்ளன. அதனால் நான் அதை கொண்டு சிறிது விளையாடலாம். சூப்பர். இதோ பிளேட்டை முழுவதுமே ஸ்பிரிங்கிள்ஸால் நிரப்புவோம். வை, எவ்வளவு அழகாக உள்ளது. இப்போ நம்ம உதட்டுகளை அங்கு நுழைக்கலாம். வாவ் ஜூலி, இத பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். யம், இது பிடிக்கும். ஜூலி என்ன செய்கிறாள்? வாருங்கள், உங்கள் இனிப்புகளை முயற்சி செய்யுங்கள். சரி, இத முயற்சி செய்க. அழகாக இருக்கிறது. எனக்கு என் கண்கள் பிடிக்கவில்லை. ஆமாம், இங்க நீல நிற சிதறல் பாட்டில் வருகிறது. அதை மட்டும் பாருங்கள். இப்படியில எந்த சாய்ச்சும் இருக்குது. உங்க அங்கே உள்ள தோற்றத்தை பார்த்து முயற்சி செய்வோம். பார்த்தால் அங்கு பாருங்கள். இது மிக ஆச்சரியமாக உள்ளது. சுவையாக இருக்கிறது. அங்கே பெரிஜல் உள்ளே லைட் நம்ப முடியாதது. இப்போது அது சுவையான சிறப்பாக பானத்தை இருந்தது. குடிப்பதற்கான நேரம். குழாய்களில் யம், மிகவும் பிடிக்கும். நாம் அதை வந்து கடந்து போகலாம். உங்களுடைய கடிகாரத்தின் கீழே என்ன உள்ளது? என்னிடம் மென்டோஸ் உள்ளது. இது மிகவும் பெரியதாக உள்ளது. அதை விரைவிலே முயற்சிக்க அதை விரும்புகிறேன். அதை எடுத்து நமக்குள் போடுவோம். ஓ, அது மிக குளிர்ச்சி. மென்டோஸ் ருசி மிகுந்தது. பிரிட்னி, உன்னிடம் என்ன இருக்கிறது? அப்பா, ஒரு பானமா? பை. ஜூலி, உங்களுக்கு பிடிக்கிறதா? இது பிங்க் காக். நான் இதை முன்பு முயன்றதில்லை. நாங்கள் இதனை எடுப்பதே டின்னை திறந்து வைத்து ஒரு பிளாஸ்டிக் குழாயை அங்கே வைப்பது. இப்போது இதை சுவைப்பதற்கான நேரம் வந்துள்ளது. சிலம்பு. அது உண்மையில பிங்க் நிறமா? எவ்வளவு குளுகையானது. ஓ ஜூலி, எனக்கு இது பிடிக்கிறது. ஓ மன்னிக்கவும், நான் இதையெல்லாம் தனியாக குடிப்பேன். உண்மையா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவளின் கோக்ல சில மென்டோஸ் வைக்கலாம். பணம் கண்டிப்பாக பூந்து வழியும். அவள் எப்படி தாக்கு பிடிக்கிறார் என்று பார்ப்போம். அது என்ன? ஓ, அது மிகவும் வேகமாக மூதிருக்கிறது. நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஜூலி, ஓ, இப்போது ஜூலி கோட் மூடப்பட்டுள்ளது. மிகவும் மன்னிக்கவும், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருந்தது. முதலில் இதை திறக்கலாம். அருமை. பார்ப்போம். ராக் கண்டீஸ் ஒன்னு சுவைக்கலாம். பேக்கிங்கை அகற்றுங்கள். ஆஹா, என்ன ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கும் பிடித்திருக்கிறது. யோம், இப்போது இந்த பானை சரிபார்ப்போம். ஓ, அங்கே புளிக்கும் ஜெல் இருக்கிறது. நீங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் காந்தி மற்றும் ஜெல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். நான் என்னாகவே மாம்பழ ஜெல்லி மற்றும் புளிப்பான ஜெல் சேர்த்து கேக் செய்வேன். அது நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும். 2-3 அடுக்குகள். அதை முயற்சி செய்ய காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது எவ்வளவு புளிப்பாகவும் இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நறுமணம். ஜூலி, பாடி என்ன இருக்கிறது? நான் இப்போதே காண்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கிறது. இது நெர்ட்ஸ் கேண்டி. அதை வெளியே எடுத்து வைப்போம். ஓ, எவ்வளவு அழகு.
எவ்வளவு மூடன் அது. அருமையாக இருக்கிறது. என் புளிக்கும் ஜெல்லை கொஞ்சி அவளிடம் ருசிக்க விடாமல் இருக்க முடியாது. அதை அங்கேயே ஊற்றுகிறேன். யாருக்கும் சொல்லாதே. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது போதுமானது. என் முகம். நான் முடியாது. ஏன்? அது நகைச்சுவையாக இருந்தது. நான் இந்த முறை எவ்வாறு முடியவில்லை. கண்டுபிடிக்கவும். வாவ், எனக்கு ஒரு நீல கலூச்சல் உள்ளது. ஒரு லாலிபாப் சுவாரஸ்யமானது. உன் சிப்பா சிப்ஸை முயற்சிப்போம். ஓ, இது நீளமாகவும் சுவையாகவும் உள்ளது. இப்போது இந்த தூளை முயற்சி செய்து எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். கழிப்பறையில் உள்ளே அதில் மூழ்க வைத்து முயற்சிக்கிறார். சதுரங்கம் எனக்கு ரொம்ப எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக உள்ளது. பிரிட்னி, ஏன் இப்படி என்ன பார்க்கிற? பாரு, அது நன்று. என்ன? முடியவே முடியாது. நீயும் திறக்க வேண்டும். வாங்க பிரிட்னி, இதை செய்யலாம். என்னிடமும் சுப்பச்சுப்பும் இருக்கு பாரு. இது மோதிரத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தது நண்பா. நாங்கள் இதை செய்தோம். இந்த ஜெல் முயற்சிக்க விரும்புகிறேன். இது அருமையாக தெரிகிறது. மேலே சிறிது பிழியுங்கள். இப்போது அதை முயற்சிக்கும் நேரம். எனக்கு பிடிக்கும். இது லாலிபாப்புடன் இனிக்கரமாக உள்ளது. இது ஒரு புதிய உருக்குச்சுகம் நேரம். உன்னிடம் என்ன இருக்கிறது? தின்னக்கூடிய காகிதமும் ஸ்லைம் ஜெலும். அதை முயற்சி செய்வோம். ஜூலி, தொடங்கு. அவர்கள் அழகாக உள்ளது. இது இனிப்பு. எம் பிரிட்னி, நம்ப முடியாதது. இதை முயற்சி செய். அது மிகவும் அழகாக உள்ளது. மிகவும் இனிமையாக, அதிசயகரமாக. இது ஸ்ட்ராபெரி சுவை. இது என்ன? நில். அதுதான் உண்ணக்கூடிய காகிதம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் இதை படம் வரைஞ்சிடுறேன். சிரித்த முகத்தை காட்டு. இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். ஓ, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு ஒரு சிறந்த ஐடியா வந்திருக்காது. நான் காகித விமானம் செய்ய முடியும். எச்சரிக்கை, எவ்வளவு குளிராக இருக்கிறது. அவள் உண்மையில் செய்து விட்டாள். நான் வேண்டும். ஓஹோ, என்ன? என்னிடம் காகிதம் இல்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க முன்பே இப்போதில்லை. ஜூலி, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அத என்னோட பகிரலாம். நம்முடைய ஜெல்களால் டிக்டாக்டோ விளையாடலாம். வெல்லும் ஒருவருக்கு தரவல்ல காகிதத்தை கொடுக்கிறோம். இது ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இதை செய்யலாம். நான் என் காகிதத்தை அப்படியே கொடுக்க மாட்டேன். சரி, இதை புதிர் விடுவோம். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். அது நச்சித். என்னுடைய காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். மன்னிக்கவும். உம்மின் ஜெல் அருமையாக இருக்கிறது. நன்றாக இல்லையா? ஆமாம். யார் முதல் வருவார்? ஜூலியே வென்றுச்சு. வாவ், இது சில சிறிது சோடா அல்லது ஜூஸ் மற்றும் மாமரை போலான ஒரு கண்ணாடி. இதை கட்டாயம் பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு பிடித்தது. பிரிட்னி, நான் உனக்கு மிகவும் அற்புதமான ஒன்றை காட்டப் போகின்றேன். எனக்கு ஒரு சாப்பிடக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது. நான் இதிலேயே ஜூஸ் ஊற்ற முடியும். அதை பாருங்கள். வாவ், எவ்வளவு சுவையா இருக்கு. காத்திரு, உன் குளோச்சை திறக்க நேரமாகிவிட்டது.
என்னிடம் ஒரு ஜெல்லி கண்ணாடி இருக்கிறது. நன்றி. பாக்கேஜை திறப்போம். அனைத்தையும் கண்ணாடி ஸ்டாக்கான் ஒன்றில் ஊற்று. அது மொத்தமா நேரம் செய்ய எனக்கு கொஞ்சம் திரவம் வேண்டும். ஜூலி, கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நாங்கள் தேர்வு செய்யண்டுமா? ஒப்பந்தம். ஆனால் நண்பரே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் அதை கொண்டு செல்வேன். அருமையானது. உங்க கரமேல் கொஞ்சம் கொடுக்கலாமா? என்ன தயவு செய்து. இதோ கொதிப்பது. வாருங்கள், சேர்ந்து ஒரு பானம் குடிப்போம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த கண்ணாடியை சாப்பிட வேண்டும். எனக்கு பெயராய் வருகிறது. நான் ரொம்பவும் விரும்பினேன். பிரிட்னி. Oh my God. அப்படித்தான். பார்த்ததற்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய. நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள்? மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். அட கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது ஓ, எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. இப்ப பாட்டில் மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upsprayer being Kim. Sinki Virila. Pawning a partly குளிர்வி பிறகு மிற்குடியில் வைக்கணும். I'm sure staring and bringing it. Ni finin marvegan. The Barabiris rubies. Russia, Monum, Mochum, Tree Borich, Wimmerns, Yarbrain Random. A single friendship relation or the law and Dardan given them. Harom, they bidin be rangorin, then Irintra Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். நான் இதை நீர் ஃப்ரைட் ingredients. Whipped cream. Strawberry and ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி என்ற ஸ்ட்ரைப்பி அம்சமியான் டாடா அங்கே இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டு இருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்தேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன்.
வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப் ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பெயர் பண்ணணும். உணவு சார் குழம்பு. அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர் அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்பி சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லியாக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? நாங்கள் மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். சீமா ஒத்துமை உறுதியா விரும்புறான். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்கர் தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வோ. இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான டபே மற்றியாளரை கமைன் ஃபேண்டாங்.
தொடர்ந்து பழை இந்த மாவரம் குறைந்த நூற்றாண்டிலேயே உங்க கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்ல. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்னும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்க கூடாது? உதாரணமாக கேண்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? And pojedi man en chinnenshoda on dance. நான் யந்திரம் அது ஸ்மரிக்கணும். யந்திரம் இது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே அவங்க ரொம்ப சுவையானது. பச்சி இதை ஒரு சர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து அதை ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது. எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் தொப்பிகள் இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிட. கோஜரிக்காய் சென்று பிடிச்சத மாதிரி நீக்கிங்க. சூசி, தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். திறந்தெடுப்பாள். குர்பானின் அவனின் கிரீம் ஊற்றினாய். மாறுமே இந்த சாக்லேட்டுடன் நான் உரியாங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம் எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது? எம்மா, நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா? சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஷஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போறதில்லை. அக்கா வீக் அது என்னை கொண்டுவிடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெற்றி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி எப்படி சின்ன தாங்கள இருக்கின்றவோ பாருங்க. அப்படியெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் போடுங்கிறேன். தீரிந்தவுடன் அழகிறவாய். எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் பட்டிருந்தால். உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும். இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 10 10. உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன்.
இவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குளிப்பா. நான் 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டேன். என்னுடைய அற்புதமான மிக குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே. இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான் அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? ஓ இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள்.
அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே அதான் அது. அது பக்கமா என்ன ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா ஓ பாட்டி ஆரம்பிங்க நல்லா பசிக்குது காரி நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்கலாம். நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. நாம் ஆனால் போகலாம். அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ் மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறார். அத பாருங்கள். சரி என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது செம்ம எனது பூவட்டம் ஹுரே ஆனால் ஓ அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி உங்களிடம் உள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் காஃபே வண்ணமாக்க போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டோனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்குப்படாமல் இருக்க முடியும். அற்புதம். முடிந்தது. அதை பாருங்கள். அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங். சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது
எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ ஓ, அது நல்லதே. ஓ, ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய். நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும். ஓ, திருடன் என்றால் என்ன? மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம். அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் இல்லை. அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கவியை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க. வா, கிரீம். அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும். நான் எங்கு வந்து விட்டேன்? ஆம், வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்க போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம்.
மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெர்ரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். முட்டைக்கோஸ் ஆண்டி. என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமாம், இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ, அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போயிலா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரசீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னைக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். Astaghfirullah, your MBT. Oh, Yuria, Mikadhan. RBN வடிவமைப்பு உருவானது. Browsing data freaky cloud ஆகிடும். நீ மறி தோன்று ரேஸ் சமயம். நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இது செய்யலாம். அற்புதம். நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம். அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும்.
குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டில். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ, நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்ற. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்போம். சரி சரி சரி. அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது.
ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே ஓ ஏய் நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்லப் போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த